வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். எல்லோரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் முன்னேறுவதில்லை. அதற்கு காரணம் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாய் அவர்கள் இருப்பதில்லை. இடையில் தடமாறி விடுகிறார்கள். வழுக்கை தலை, நாற்காலியில் உட்கார்ந்தால் தரையை கால்கள் தொட முடியாதபடி குட்டையான கால்கள், கொஞ்சம் வளைந்து கூராகி கிடக்கும் மூக்கு, ஓரக்கண், சுருக்கம் விழுந்த உடல், இவைதான் அவருடைய உடல் அமைப்பு. ஆம், அவர்தான் லெனின். பள்ளிக்கூட வாழ்க்கை ஆரம்பமாயிற்று அவருக்கு. அப்போது அவருடைய அண்ணன் அந்த நாட்டை ஆண்ட மன்னனால் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவம் லெனினுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. கல்லூரியில் போய் சேர்கிறார். அங்கு மாணவர்களை ஒன்று கூட்டி புரட்சி செய்கிறார் என்பதற்காக கல்லூரியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். பணம் மிச்சமானது என்ற எண்ணத்தோடு அவரே தனியாக சட்டம் படிக்கிறார். அந்த சட்ட பரீட்சையிலே முதல் மாணவனாக தேர்வு செய்யப்படுகிறார். அவருடைய அரசியல் வாழ்வில் அவர் பட்ட கஷ்டம் அதிகம். சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கு ஒரு விதமான மையை பயன்படுத்துகிறார். தன் நண்பர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அது பார்ப்பதற்கு, வெளியில் பார்ப்பதற்கு வெறும் தாளை போல இருக்கும், வெள்ளை தாளை போல இருக்கும். அதை சுடுதண்ணியில் போட்டால் அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். அதை அந்த நாட்டு அரசு கண்டுபிடித்து அவரை நாடு கடத்துகிறது. மீண்டும் வருகிறார். பெட்ரோகிரேடில் எனும் இடத்தில் அவர் இருக்கிறார் என்ற செய்தி அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது. அவரை தேடுகிறார்கள். அவர் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறியாத அன்றைய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 காவலர்களை நிறுத்துகிறார்கள். ஆனால் லெனின் மிகுந்த தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒரு பெரிய கோட்டை அணிந்து கொண்டு வெளியே வருகிறார். யாரும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கம்பீரத்தோடு நடந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். தன்னுடைய கொள்கைகளை உயிர் மூச்சாக கருதி செயல்படுகிறார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அவர் வேலை செய்தார். அவருடைய கடிதங்களை அவரே எழுதினார். அவருக்கென்று எந்தவித உதவியாளரும் அவருக்கு கிடையாது. நரம்பு தளர்ச்சி காரணமாக அவர் மிகவும் துன்பப்பட்ட போதும் அவர் வலது கரத்தால் எழுத முடியாமல் போனது. வலது கரம் எழுதாவிட்டால் என்ன, என்னுடைய வலிமை என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறது என்று நினைத்த அவர் இடது கையாலே எழுத கற்றுக்கொண்டு எழுத தொடங்கினார். மீண்டும் சோர்ந்து போய்விடவில்லை. 2 வருடங்கள் அவர் பக்கவாதம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். மக்கள் வாழ்வில் மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் வளர பாடுபட்டு தம்முடைய 54வது வயதில் மறைந்தார். மக்கள் அவரை மறந்துவிடவில்லை. பெட்ரோகிராட் என்ற பெரிய நகரத்தின் பெயரை மாற்றி லெனின்கிராட் என்று பெயர் வைத்து பூரித்தனர் அந்த மக்கள். அந்த நகரத்தின் மத்தியில் உயரமான மேடை மீது படுத்து கொண்டு ரஷ்ய மக்களுக்கு உணர்ச்சியும் ஊக்கமும் ஊட்டி வருகிறார் லெனின். அவருடைய உடலை ரசாயன முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து காப்பாற்றி வருகின்றனர். உலகிலே இதுவரையில் வாழ்ந்து மறைந்து போன மன்னர்களுக்கு, மாவீரர்களுக்கு, பேரறிஞர்களுக்கும் கிடைக்காத பெரும் பேறு லெனினுக்கு கிடைத்தது. இன்று உலகத் தலைவர்கள் வரிசையிலே லெனினை நாம் போற்றி பாராட்டுவதற்கு காரணம் அவருடைய அயராத உழைப்பு. 18 மணி நேரம் தொடர்ந்து தினமும் உழைத்தது. அந்த உழைப்பு நமக்கும் வாய்த்துவிட்டால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.